ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களாம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லீஃபில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த லீஃப் ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடலான்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். இதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போது ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு டைப் வந்து நான் சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச் இது. ஓகேவா? இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு நிறைய ஆரி இருளில் வந்து நிறைய அதிக டைமில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்குங்க. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்டிச் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லித்தரேன். ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோமோ அந்த ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சை நான் வந்து சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் இந்த ஸ்டிச்சு வந்து வரும். அது கூட கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி போடுவோம். ஓகேவா? இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன சில்க் த்ரெட் தேவையோ கலர் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே டபுள் பில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீடில் பார்த்தீங்கன்னா 14 தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக இந்த 2 த்ரெட்டு இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். நார்மலாக இதை வந்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டு கீழே வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று செக் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு லீஃப் டிசைன் வந்து வரைஞ்சி இருக்கேன். நீங்களும் வந்து வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் எந்த பகுதியில் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து சுற்றி வந்து என்ன பண்ண போகிறேன்னு இந்த அவுட்லைனை வந்து நான் விட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த கோடு வரைஞ்சோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணலாம். இல்லை குட்டி குட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஆனால் அதை எப்படி போடணுன்னு தான் ஒரே ஒரு சின்ன விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். நான் இதை போடும்போது நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு போடுறோம்ல, இந்த இடத்துல வந்து எட்ஜெல்லாம் வந்து ஷார்ப்பாக வர்றான்னு பார்த்துக்குங்க. இப்போ அதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம வந்து போடணும். ஓகேவா? இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஸோ நீங்கள் யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக போடுங்க. நம்ம கிளாத் வந்து நம்ம டைட்டாக ஃபிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதை போல் வராது. கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதை போல் வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு நீடில் வந்து மாட்டாது. ஸோ நீங்கள் அதுவும் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம போட்ட பிறகு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ ஷேப் வந்து மாறிடும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இதனாலே வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைடு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணோம், ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வரணும். உள்ளே இருக்கு இல்லையா, 2வது லேயரில் வந்து நம்ம வந்து போடணும். கிட்ட போடணும். கேப் வந்து எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ நம்மளுக்கு துணி வந்து லூஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ரேம்லேருந்து நம்ம கழட்டும் போது நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து
தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து கிளாத்தை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடணும். ஓகே, சப்போஸ் அது போட்ட பிறகு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவும் நம்ம வந்து கற்றுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? அது வந்து பொறுமையாக போடுங்க. திரும்ப வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு முடிக்கணும். இல்லை நான் ஃபுல்லாக போட்டேன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். அதனால் நான் வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரவுண்ட்லேயே போயிட்டு இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போது ஒரு லைனாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி இது முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, சைட் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்குங்க. சைட் த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி வந்து நம்ம லீஃப் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். வழக்கமாக சில பேர்லாம் வந்து ஒரே ஸ்டிச் போட்டுட்டு வேறு இது வந்து சொல்லி கொடுப்பாங்க. நான் இதுலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போட்டால் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ இதில் வந்து நாட் போட்டுட்டு இப்போ சுற்றி என்ன பண்ணுங்கள், இந்த அவுட்லைன் லைன் இருக்குல்ல நம்ம கொடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த சரியை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம என்னென்ன யூஸ் பண்ணால் நான் வந்து பொறுமையாக சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இப்போ வந்து இதில் சுற்றி வந்து நம்ம சரி யூஸ் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது எல்லாமே ஆரியை பொறுத்த வரைக்கும் இவங்க போட்டுலாம் நம்ம போடணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம எப்படி போட்டால் நம்மளுடைய கிளாத்தில் வந்து அழகாக இருக்குமோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து ஓனாக நம்மளே கற்றுக்கலாம். ஓகேவா? நம்ம யார் போட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம அதுக்கேற்றப்ப நம்ம டிசைன் வந்து நம்ம போடலாம். இப்போ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நம்ம யாரை பார்த்தோம் போல் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இதே போல் நீங்களும் வந்து போடும்போது நான் போட்ட மாதிரியே நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து யோசித்து இதை நம்ம எப்படி வித்தியாசமாக போடலாம், நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் போடணும். அப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம வழக்கமாக இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். இதை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா தான். ஓகேவா? என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் உங்களுக்கான ஒரு ஐடியா தான் நான் இப்போ தரேன். இப்போ நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஒவ்வொரு ரோவாக நீங்கள் முடிக்கும் போதும் நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் எண்ட் நாட் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நூல் வந்து த்ரெட்டு வந்து அறந்துடும். ஸோ நீங்கள் எல்லோரும் எண்ட் நாட் போட்டு நல்லா பழகிட்ட பிறகு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணும் போதும் நீங்கள் எண்ட் நாட் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கீழே வரலன்னா நான் சொல்லி கொடுத்தல மேலே வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அது மறுபடியும் நான் சொல்லித்தரேன், ஏன்னா பழகத்துக்காக நான் சொல்லித்தரேன். ஒன்ஸு உங்களுக்கு பழகிட்ட பிறகு நீங்கள் வந்து நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா என்னாட்டு, அதே போல் வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. இப்போ நான் வந்து கீழே வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்தோடனே அது வந்து எண்ணாட் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து சரியில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து சில்க் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை சரியும் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா?
அப்போ நம்ம கேப் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடலாம், இல்லைன்னா சரிலையும் வந்து நீங்கள் வந்து போடலாம். இப்போ போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சுற்றி வந்து நான் வந்து பீட் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். நீங்களும் வந்து பீட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம். இது உங்களுடைய விருப்பம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் சுகர் பீடு இருக்குனால நீங்கள் வந்து டூவாக பீடு வந்து நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் வந்து 2 mm பீடு தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து அது ஒன்றாவே நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? பொறுமையாக போடுங்க. இல்லை சரி வரைக்கும் நீங்கள் போட்டும் அதை வந்து விடலாம். இதே போல் பீட் ஒர்க்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லீஃப் ஃபில்லிங்கை வந்து இப்படியும் போடலாம். இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய ஓன் ஐடியா வச்சோ நீங்கள் வந்து ஆரி வந்து போடலாம். நம்ம எப்போவுமே நம்மளுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதுக்கேற்றப்பல டிசைன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து புதுசாகவும் இருக்கும், நம்மளுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து ஜஸ்ட்டு ஐடியா மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி வந்து ஆரி ஒர்க் வந்து நீங்கள் டிசைன் வந்து நம்ம வந்து கொண்டுன்னு வரலாம். ப்ளவுஸில் எதில் வேணால் நீங்கள் வந்து போட்டு பழகலாம். ஃபஸ்ட்டு துணியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வருதோ அந்த அளவுக்கு வந்து கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் இன்னொரு கிளாத் எடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து நீட்டாக வந்து போட்டு வச்சுக்குங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் அதை வந்து நம்ம நேமோடு எழுதி அது தனியாக கட் பண்ணி ஒரு ஃபைல் போல் நம்ம போட்டு வச்சா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே போட்டேன் இல்லையா, இப்போ அதுவே வந்து டர்ன் பண்ணி இப்போ இந்த சைடும் வந்து நம்ம போடணும். நான் வந்து 2 mm பீடாக நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து சுகர் பீடும் வந்து போடலாம், அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு வந்து கமெண்டும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை சுற்றி அவுட்டர் லைன் வந்து 2 mm பீடு வச்சு நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஸ்டோன் ஏன் சொல்லலைன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற வேறு விதமாக போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஐடியா பண்ணேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் சொல்லலை. இப்போ நம்ம இது போட்ட உடனே பாருங்கள், இது பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்டு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து வரப்போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் பீடே வச்சு நம்ம வந்து நான் போடுறேன் இல்லையா, நீங்கள் வந்து சுகர் பீடு வச்சும் இது வந்து போடலாம், இல்லை பெரிய பீடு வச்சும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணாட் போடுவோம் இல்லையா வழக்கமாக, ஸோ அதே போல் வந்து எண்ணாட் வந்து போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி பேசிக், அட்வான்ஸ் லெவல், அது மட்டும் இல்லாமல் ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸும் எடுக்கிறேன். நீங்கள் ஏன்னா என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க்காகவும் நான் தரேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான வகையில் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களாம் வந்து கற்றுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். யாரையும் நான் வந்து கட்டாயப்படுத்தலை. இப்போ வந்து நான் என் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நம்ம க்ளூ போட்டோம் இல்லையா, கொஞ்சம் ட்ரை டைம் ஆகணும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரியும் வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரியான லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம போடலாம். எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியா பொறுத்து மாறுபடும். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு என்ன தோன்றும் அதிலே நீங்கள் வந்து வேறு மாதிரி யோசித்து நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.